வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எண்ட்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எண்ட்ல இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சு. அந்த ஃபோன்ஸ்லாம் என்னென்ன ஃபோன்ஸ், எந்தெந்த ஃபோன்ஸ்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பெஸ்ட் ஃபோன்ஸ் நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த பட்ஜெட்ல இந்த ஃபோன்ஸ் தவிர வேற எந்த ஃபோன்ஸும் பெஸ்ட் இல்லாத அளவுக்கு நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்காக நான் என்ன பார்த்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, கேமரா பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் 2-3 வருஷம் யூஸ் பண்ணாலும் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன்ஸாவே இருக்கணும்ன்றதை நான் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த ஃபோன்ஸ்ல என்னன்றது தெரிஞ்சுக்கிறது முடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணிட்டு நம்மளை டேக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. This video sponsored by வேற யாரும் இல்லை, நாம தான் akworldwidetech.com. இந்த akworldwidetech.comல எக்கச்சக்கமான லேட்டஸ்டான டெக் ரிலேட்டிவ் கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் டெக் ரிவ்யூஸ், டீல்ஸ் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம akworldwidetech.com ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அதனால உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ல நீங்க இருந்துகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட்ஜெட் கேட்டீங்கன்னா ஒரு under 20,000. இந்த under 20,000ல எந்த போன்ஸ் பெஸ்டா இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய போன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ஸ்ல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. பேஸ் வேரியன்ட் 6GB RAM, 12GB RAM, 8GB RAM, 6GB RAM, 128GB வேரியன்ட், 8GB RAM, 128GB வேரியன்ட். இந்த ஃபோன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் 8GB RAM 128GB வேரியண்ட்டாக போயிருங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டு ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட Note 50X 5G. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சு கொண்ட ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சாம்சங்லாம் இந்த ப்ரைஸில் பஞ்ச் கோல்ன்றது இன்னும் ப்ரைஸ் அதிகமான பஞ்ச் கோல்ன்றதை யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க இன்ஃபினிக்ஸ் நல்ல பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 50 MP டூயல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Android 15 இன்பில்டாக வருது. அது மட்டும் இல்லாமல் இது மைக்ரோ கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் மைக்ரோ கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதோட சிப்செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, Dimensity 7300 அல்டிமேட் சிப்செட் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த கொடுக்குற பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டை 11,499 கொண்டு வந்திருக்காங்க. 8GB RAM 128GB வேரியண்ட்டை 12,999 கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 12,999 நீங்க வாங்கினாலே நல்ல பிரைஸா இருக்கும். இதோட இந்த வீடியோட சொல்ற எல்லா ஃபோனோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நம்ம வாட்ஸ்அப்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதனால நீங்க எங்க வேணாலும் ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க. ஆஃபர் லிங்கோட தான் சொல்றேன். ஆஃபர் பிரைஸோட நல்ல ஒர்த்தான ஆஃபர் தான் இந்த ஃபோன் நீங்க வாங்குனீங்கன்னா. அடுத்து எனக்கு இன்ஃபினிக்ஸில் வேணாம், இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிஞ்ச பிராண்ட்லேருந்து வேணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் பார்த்துருக்கேன். விவோ தரப்புலேருந்து 6GB RAM 128GB வேரியண்ட்டு கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வருது. 6GB RAM 128GB வேரியண்ட். இதில் பேஸ் வேரியண்ட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல இருக்கும். இந்த பேஸ் வேரியண்ட்டில் அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தா இன்ஃபினிக்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பிராண்டுக்காக நீங்கள் விவோ பிராண்டுக்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன அப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விவோ T4X 5G இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 13,999 கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. 16,999. எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்றது 6.72 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பேக்கில் 2 கேமரா கொடுக்குறாங்க. 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் கேமரா. அது தேவையில்லாத ஒன்று தான். ஆனால் 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் கேமரா, பேக் கேமரா நல்லா ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி அதிகமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity-யோட 7300 சிப்செட்டோட போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது 13,999 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட் ஒர்த்தே. அதை விட எனக்கு இன்னும் ப்ரைஸ் அதிகம், ரேம் அதிகமாக வேணும்னா 8GB RAM 128GB வேரியண்ட் 14,999 இருக்கு. இதில் 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் இருக்கு விவோ தரப்புலேருந்து Y39 5G. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் இருக்கிற இந்த ஃபோன் இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மறந்து போய் under 20,000 இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிடக்கூடாதுன்றதுக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்படி என்னதான் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கொடுக்குறாங்க, 6.88 இன்ச்சு கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரியை பார்த்தீங்கன்னா 6500 mAh கொடுக்குறாங்க. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்த விவோ T4X 5G மாதிரியே தான் கொடுக்குறாங்க. இதுலயும்
அதே வேரியண்ட் தான், எல்லாமே சிமிலராக அதே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா 8 MP கொடுக்குறாங்க. ஆனால் ப்ராசரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 இந்த ப்ராசரை பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராசர் ஒர்த்து கிடையாது. மறந்து கூட இந்த ஃபோனை வாங்கிடாதீங்க. இதை விட பெட்டர் ஃபோனாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மீடியாடெக்கோட 7300 சிப்செட்டோட வந்து அந்த ஃபோனை நீங்கள் சஜஷன் பண்ணுவேன். அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 16,999 வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த ஃபோன் வாங்குங்க 8GB RAM 256GB வேரியன்ட் இந்த 16,999 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கா. ரியல்மி தரப்புலேருந்து P3 5Gன்ற ஒரு ஃபோன் கொண்டு வந்திருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் மாடலாக 6GB RAM 128GB கொடுத்துருக்காங்க. அது ஹையர் மாடலாக 8GB RAM 256GB கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் மேக்ரோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லாத ஒன்று தான். ஒரு கேமரா ஒருத்தர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 6 Gen 4 கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்த விவோவோட ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 கம்பேர் பண்ணவங்களா இது நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் கேமராவும் 16 MP கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 16,999 ஹையர் மாடலான 8GB RAM 256GB வேரியன்ட் 19,999 மிட்ல ஒரு வேரியன்ட் வச்சிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியன்ட் 17,999 வச்சிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபோனாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன். Xiaomi தரப்புலேருந்து Redmi Note 14 அப்படின்ற ஒரு ஃபோனை. இதில் அப்படி என்ன கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் பேஸாக இருக்குது. 8GB RAM 128GB இருக்குது. 8GB RAM 256GB வேரியன்ட் இருக்குது. 3 வேரியன்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6.67 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 3 கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இதில் பார்த்ததுலேயே எந்த ஃபோன்லையும் இந்த கேமரா செட்டப் இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா 2 MP மேக்ரோல டெப்த் இந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 20 MP கேமரா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஃப்ரண்ட்ல யாரும் இவ்வளோ கேமரா கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் 1 TB வரைக்கும் ஹைப்ரிட் மெமரி கார்டு போட்டுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், Android 14 தான் வந்திருக்கு. நீங்கள் அப்டேட் வரும், அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கு தகவல் படி அடுத்த குவார்ட்டரில் அப்டேட் வருன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ராசரை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்க, டிமென்சிட்டியோட 7025 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கேமரா எல்லாம் ஒரு ஆல்ரவுண்டாக பார்க்கக்குள்ள இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து. இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 17,023 ரூபாய்க்கும், 8GB RAM 128GB வேரியன்ட் 17,999 கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதுதான் இந்த ப்ரைஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு போனஸ் ஒரு ஃபோன் இருக்குது. ஆனால் வந்து அது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த ஃபோனு. அந்த ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இது ஒரு நல்ல ஆஃபர் இருக்கும் இந்த ஃபோன். அதனால தான் இந்த ஃபோனையும் வச்சிருக்காங்க. இது ஆனால் 2024 வந்த ஃபோன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலா Edge 50 Fusion ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபோன் தான். இதில் அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. 50 MP மெயின் கேமரா, 13 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 MP கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சு கொண்ட டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் யாரும் இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கல இப்போதைக்கு. அது இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 7S Gen 2 வந்திருக்கு. இருக்கிறதுல ஸ்னாப் டிராகன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ப்ராசர், இது ஒரு ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ப்ராசர். Android 14 வந்திருக்கு. அப்டேட் 15க்கு வந்திருக்கு. Android 15 அப்டேட் வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் Android 15ல சில பக்ஸ் இருந்தாலும் இந்த ஃபோன்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் இப்போதைக்கு வச்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுங்க. எல்லா பக்ஸும் கிளியர் பண்ணி அப்டேட் விடுவாங்க. அப்போ அப்டேட் பண்ணீங்க. ஆனால் நல்ல ஃபோன்ஸ் இந்த பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா தரப்புலேருந்து விட்ட நல்ல ஃபோன்ஸ் இந்த ஃபோன்ஸ். இதை பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 8GB RAM 128GB. இது வந்து 19,999 ரூபாய்க்கு இருக்கு. இந்த ஃபோன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 100% ஒர்த்தாக இருக்கும். இதோட ஆஃபர் லிங்க்ல இந்த வீடியோ கீழே டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே பெஸ்ட் ஃபோன்ஸ் இந்த ஃபோன்ஸ் தான். 120,000 யாரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா இதை ஃபோன்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு எடுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டருக்கு இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் DM பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தோட ஆஃபர்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதில் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிச்சிங்க. லேட்டஸ்டான டெக் அப்டேட்டுக்கு நம்ம AK Worldwide Tech.com ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.